ஸோ புதன் அப்படிங்கிறது தான் நமக்கு காதலை குறிக்கக்கூடிய விஷயம். அன்பு அப்படிங்கிறத குறிக்கிறது தான் அவங்களுக்கு வந்து அந்த புதனுடைய ஆதிக்கம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லவ் பண்ணணும், நம்ம ஆசைப்படுறோம் ஒரு விஷயன்ற ஆசைப்படுற ஒரு விஷயம் தான் நமக்கு காதல்ன்ற பேரா வருது. ஸோ அன்புக்குரியவங்க அப்படின்னு நம்ம யாரெல்லாம் பார்க்குறோமோ அது எல்லாமே காதல். எல்லாரும் தப்பாக புரிஞ்சுட்ருக்கோம். காதல்னா வந்துட்டு லவ் பண்ணுறாங்க, இது வந்து ஒரு டீனேஜர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்றத தாண்டி, அம்மா பையன் மேலே வச்சுருக்கிறது அன்பு, அப்பா பொண்ணு மேலே வச்சிருக்கிறது அன்பு, எல்லாமே இந்த அன்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே காதலுக்குள்ள தான் வந்து கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம் தான். ஸோ அந்த புதன் அப்படின்றது தான் காதலை குறிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட்டா நம்ம பார்க்குறோம். இந்த கிரகம் ரொம்ப முக்கியமான கிரகம். அது காலபுருஷனுக்கு 3ஆம் பாவம். சரிங்களா? புதன் ஒரு ஜாதகத்துல வலுவா இருக்கு அப்படின்னா, இவங்க அழகா காதல் பண்ணுவாங்க. அதிலயே வந்துட்டு அந்த புதன் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மனம் ஒரு விஷயம் பிடிக்கணும். யாரையாவது நம்ம பார்த்தோனே நமக்கு பிடிக்கணும் இல்லையா? இவங்க கிட்ட பேசணும்னு மனம் லயிக்கணும்ல. அப்போ மனம்ன்ற விஷயம் எது? சந்திரன். ஸோ நான் மனம் லகித்து அவங்ககிட்ட பேசுகிறாங்க, அவங்கள ரொம்ப பிடிச்சி பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த சந்திரன், புதன். யார் கூட பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு இல்லையா? யாரை ரொம்ப பிடிக்கும்? பொதுவாகவே எதிர்பாலின ஈர்ப்பு அப்படிங்கும்போது சுக்கிரன். ஸோ ஒரு ஜாதகத்தில் சந்திரன், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகமும் நல்லா இருக்கா? அப்படிங்கிறத பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காலச்சக்கரத்துக்கு 5ஆம் பாவத்தை குறிக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 5ஆம் பாவம் தான் அவங்களுடைய காதல் ரகசியத்தை சொல்லக்கூடிய இடம்ன்றது உங்களுக்கு பாரம்பரியத்தில் உண்டு.